டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது. 48 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல. டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை. நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க, நான் ஸ்டேட்மெண்ட் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. என்னோட வாழ்க்கையில் என்னோட புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ராகுல் ஐடி டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடியில் நான் போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி, எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா? அவன் என்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ண. உண்மையா அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிறவளையே அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு கொடுக்க முடியும்?